வணக்கம். பேரொளியே பேரானந்தம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற சக்ராஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுத்தி சக்ரா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சக்கரங்கள பார்த்துருக்கோம். மூலாதார சக்கரம், அதிஸ்வான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாதக சக்கரம். இப்ப அந்த வரிசையில அதுக்கு அடுத்தபடியா இருக்குது விசுத்தி சக்ரா நம்ம பார்க்க போறோம். இந்த விசுத்தி சக்ரா எது எதுக்கெல்லாம் பயன்படுது? எந்த மாதிரி நோய்கள் இதை பார்த்தீங்கன்னா சரி செய்யுது? இது பாதிக்கப்பட்டா என்ன நோய்கள் வருது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல விசுத்தி சக்கரம் பார்த்தீங்கன்னா செயல்படுற இடங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை. அது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டைக்குழி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரம். அது கொஞ்சம் மேலே விசுத்தி சக்கரம் இருக்கு. அது செயல்படும் தொண்டை, தைராய்டு, பாராதைராய்டு சுரப்பிகள், இந்த கிளான்ஸ் இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிட்டது. நிணநீர் மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டை சம்பந்தமான இதர இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசுத்தி சக்கரம் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இது தொடர்பாக உங்களுக்கு இது நல்லது பண்ணும்போது என்னன்னாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ், அதாவது தொடர்பு செய்யக்கூடிய அந்த நிலையை பார்த்தீங்கன்னா அதிகமாக்குது. அதாவது நம்ம பேசுகிறோம், ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா அது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டெலிபதி வழியாக நம்மளுக்கு கொடுக்கும். அது காரணம் என்ன, நம்ம தொண்டையும் நாக்கும் ஒன்றா இதுவாகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசுனா திடீர்னு போய் பேசுவீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா மறுநாளே திடீர்னு அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். இது காரணம் பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரம் உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்மீக நிலையில போறவங்க பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணும்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆன்மீக நிலை ரொம்ப சிறப்பானது, உயர்வான நிலைக்கு போகும். ஸோ நம்ம மெடிக்கலி நம்ம அதை பார்க்கும்போது சயின்ஸ் இது. அதுக்கப்புறம் நோய் தீர்க்கறதுக்காக பார்க்கும்போது எது எதுக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோய்கள் இதனால பாதிக்கப்படுது, விசுத்தி சக்கரம் பாதிக்கப்பட்டு அப்படின்னா தொண்டை சம்பந்தமான நோய்கள், தொண்டை வீக்கம், ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, கழலை புண்ணு, அதுக்கப்புறம் குரல் இழப்பு. இந்த குரல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சேஞ்ச் ஆகிடும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வராமல் பேச்சு நின்று போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் விசுத்தி சக்கரம் பாதிக்கப்பட்டா வரும். இந்த வோக்கல் கார்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பேச்சில் பாதிப்பு வந்துடும். அதெல்லாம் இந்த விசுத்தி சக்கரம் தான் வரும். இது இல்லாமல் ஆஸ்துமா பிரச்சனை வர்றதுக்கும் விசுத்தி சக்கரம் பாதிக்கப்பட்ட ஆஸ்துமா சக்கரம் பாதிப்பும் கண்டிப்பாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரத்தோட நீல நிறம், ப்ளூ கலர். இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா தெய்வாதிபதிகள் இருக்காங்க, கிரக அதிபதிகள் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த விசுத்தி சக்கரத்துக்கான கிரக அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். இதுக்கான தெய்வ அதிபதி பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த விசுத்தி சக்கரத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுறதுக்கு பாதுகாத்துட்டு வராங்க. இதை நீங்கள் கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விசுத்தி சக்கரம் அவ்வளோ சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை ஆன்மீக பணியாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த விசுத்தி சக்கரத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஏற்படும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க சொன்னது எல்லாமே வாக்கு பலித்தமா மாறும். அந்த விசுத்தி சக்கரம் எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். வணக்கம். பேரொளியே பேரானந்தம்.